அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் அப் ஆர் டவுன், மார்க்கெட் வந்து டவுன் சைடு இருக்குமா அப் சைடு இருக்குமா அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். இதை வச்சு இப்போ நான் யூடியூப்ல இந்த கொடுக்குற வேல்யூ எல்லாம் வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இதெல்லாம் ட்ரேடு அடிஷ்னலாக இதெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம். இந்த வீடியோ நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. ஆப்ஷன் பையர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக சிந்திச்சு அதை செயல்படுத்தணும், அவ்வளோதான். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு என்றைக்கும் ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க தயவு செய்து, ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் கிடையாது. காலையில் 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். அது எங்கே வேணால் ஓப்பன் ஆகும், எங்கே வேணால் போகும், எங்கே வேணால் முடியும். ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படி கிடையாது. அதனால் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே. இன்னைக்கு நம்ம சேனலினுடைய ரூல் என்ன? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மஸ்ட். இந்த ட்ரேடை லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை 2 நாள் லீவை வந்து நீங்கள் சரியாக என்ஜாய் பண்ண மாட்டீங்க ஃபேமிலியோட. அதனால மேக்ஸிமம் எவ்வளவு பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைக்குதோ அந்த என்ட்ரி யூட்டிலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு 24,900 புட்டு 202 ரூபாய்க்கு பிலோல இருந்தால் நிஃப்டி ஏறும், 202 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும். அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது முடிவு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வராம போனா இக்னோர் பண்ணிடுங்க. அது அடுத்த வேல்யூ கால்குலேஷன்ல அது மேட்ச் ஆகி போய்கிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியாது. யூடியூப் பாக்குறவங்களுக்கு அங்க வரும்போது உங்க டெக்னிக்கலும் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணுங்க. அதே போல இவர் 202க்கு தான் கீழே இருக்காரா மேல இருக்காரான்றதும் ஃபால்ஸா கூட சில டைம் ஏமாத்துவாங்க, ஓகேங்களா? மேலே இருக்கும் அப்படியே விடும், கீழே இருக்கும் டக்குன்னு தூக்கிடுவாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. அதெல்லாம் ஃபால்ஸ், இதெல்லாம் மேக்ஸ்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே இங்க இருந்து மேல போனா ஒரு வேலையில எதிர் திரும்பணும் ஆர் அப் ஆகணும், அதே கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும் டவுன் ஆகணும். அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுங்க? ஒரு இடத்துல போய் அடுத்த ட்ரெண்ட் மாத்த போறாங்கன்றதும் புரியுதா? அதுக்கப்புறம் அது இங்க வந்தாலும் அடுத்த முடிவு அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். என்ன டைரக்ஷன் இருக்கோ அது வரைக்கும் வருமா வராதான்றது தெரியாது இல்லையா உங்களுக்கு? அப்போ மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும், அந்த மேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் வந்து படிங்க, உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சுங்க. யார் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்கன்றதுக்காகலாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் சேர்த்துதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.